நேற்று கூட கோர்ட்ல கேஸ் இருந்தது. அடுத்த வாரம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. ஒரு கேஸுக்கு 2 இடத்துல, அதாவது அபியூஸ் ஆஃப் ப்ராசஸிங் லா ட்ரெய்லர் வெளியிடுறது கூட போராடி வெளியிட்டு இருக்கின்றேன். எப்பயுமே மீன் குஞ்சுக்கு நீதக்கத்துறோம்னு சொல்லுவாங்க. ஒரு லவ் ஃபெயிலியரோட பாட்டை, அவரோட காதலோட வலிய உணர்ந்து சிலம்பரசன் பாடின அந்த பாட்டு மாமா வெயிட்டிங் சொல்லிட்டு ஒரு மாஸ் சாங். அம்மாடி சிலம்பு பாடின அவர் மெலடி பாடினதெல்லாம் சிலம்பு சின்ன வயசுல இருந்து பாடகராகவும் அறிமுகப்படுத்தினேன், மோல்டு பண்ணேன், மியூசிக் துறையிலையும் வளர்த்தேன். அதே மாதிரி குரலரசன் இன்னைக்கு வளர்ந்திருக்காருன்னு சொன்னா அது முதல் பாட்டு காத்தாக, அது சிம்பு பாடிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. அந்த பாட்டுல ஒரு வெரைட்டின்னு சொன்னா, அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டு கிங்காங்க போல நீயும் என்ன இது பண்ற அந்த பாட்டு ஸ்ருதிகா, நம்முடைய உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அவருடைய புதல்வி நம்முடைய ஸ்ருதிகாசன் அவர்கள் பாடி கொடுத்திருக்காங்க. அவங்களும் நம்ம குரலரசும் இணைந்து பாடின அந்த பாட்டு, அது ஒரு புது வெரைட்டி. இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேன், எப்பயுமே மீன் குஞ்சுக்கு நீதக்கத்துறோம்னு சொல்லுவாங்க. கமலஹாசன் அவர்கள், நானே அவரோட ரசிகர், ஒரு பெரிய ஒரு அற்புதமான உலகநாயகன் மட்டும் ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் ஜீனியஸ்னா, அவருடைய டாட்டர் ஆக்ட் மியூசிக் ஒரு ஒரு அதாவது அந்த அம்மாவுடைய மியூசிக் சென்ஸ், ஒரு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன், அதோட டெப்த், அந்த அம்மாவோட அந்த அதை பாடும்போது இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், இதெல்லாமே ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயம். அந்த பாட்டு 2 பேரும் பாடிருக்கிறது ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப அற்புதமா பாடியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஸ்ருதிகாசன் பாடின அந்த பாட்டை விரைவிலேயே இந்த படத்துல நயன்தாராவும் சிம்புவும் கதாநாயகன் நடித்திருந்தாலும் 2 கதாநாயகியா இருக்கும்போது அந்த இன்னொரு ஹீரோயினும் ஆண்ட்ரியா அவர்கள், அந்த ஆண்ட்ரியாவும் பேசிக்கலி ஒரு சிங்கர். நான் அந்த அம்மா அந்த அம்மா மேடையில நடிகை மீறி பாடும்போது அந்த அம்மாவோட இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய டேலண்ட், அந்த பாடும்போது அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், அது இந்த படத்தோட படம் ஃபுல்லா பார்த்தேன். அது ஆண்ட்ரியா ரோல் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா எஸ்ட்ராடியா நடிச்சிருந்த காரணத்தால இந்த பாட்டை சிம்புவுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் எடுக்கணும்னு பிளான் பண்ணி இப்ப விரைவிலேயே வித்தின் இந்த அடுத்த வாரம் இந்த படத்தின் படப்பிடிப்பு பிரம்மாண்டமான முறையில் அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு சொல்றோம்னா, அந்த பாட்டு கிங்காங்க போல பாட்டு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாட்டு. இன்னொரு விஷயம், இந்த கிங்காங்க போல பாட்டை எழுதுனது யாருன்னு கேட்டா, கவி பேரரசு வைரமுத்தி அவரோட மகன் மதன் கார்கி. இந்த பாட்டை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதுல ஒரு ரேப் சாங், அந்த படத்துல ரேப் வருது, அந்த பாட்டுல பிளாசி பாடியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பிளாசியோட வாய்ஸ், அது ரொம்ப கிளாஸா இருக்கு அந்த பாட்டு. அது ஒரு பாட்டு என்று சொன்னால், இன்னொரு பாட்டு நீங்க சொல்லவே வேண்டாம், மாமா வெயிட்டிங் சொல்லிட்டு ஒரு மாஸ் சாங். அம்மாடி ஆத்தாடியோக்கு பிறகு வல்லவன் படத்தை மாதிரியே அது ஒரு குத்து சாங், மாஸ் சாங். அவங்க அப்பா டிஆர் பாடணும், டி ராஜேந்தர் பாடணும், வல்லவன் படத்துல அதே இடம்பெற்ற சுசித்ராவையும் சேர்த்து பாட வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி குரலரசன் எடுத்து அந்த பாட்டையும் அது ஒரு வித்தியாசமான வெரைட்டில அதை பாட வச்சிருக்கிறாரு. அது ஒரு வெரைட்டி என்று சொன்னால், இந்த பாட்டு மாமா வெயிட்டிங் எழுதுன்னு மதன் கார்கி, கவி பேரரசு வைரமுத்தோட வாரிசு இந்த பாட்டுல இடம்பெற்றிருக்கிறாரு. அடுத்த பாட்டு இன்னொரு வித்தியாசமா அதுல என்ன பண்ணிருக்காருன்னா, சிலம்போட எல்லா படத்திலையும் யுவன் சங்கர் ராஜா நடிச்சிருப்பாரு. அப்ப அவர் மியூசிக் அமைச்சிருப்பாரு. அது எந்த மன்மதன் என்றாலும் சரி, வல்லவன் என்றாலும் சரி, சிலம்பாட்டம் என்று சொன்னாலும் இவனுக்கும் சிலம்புக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம குரலரசனுக்கு யுவன் என்றால் பிடிக்கும். அவர் இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசு. அந்த இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசான யுவன் சங்கர் ராஜாவையும் பாட வைக்கணும் குரல் ஆசைப்பட்டு கண்ணே உன் காதல் படுத்துது அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை யுவபாரி எழுதிக்கிறாரு. அந்த பாட்டு யுவன் சங்கர் ராஜா அவர் ரேஞ்சுக்கு பட்டை கிளப்பிருக்காரு. அந்த பாட்டு அவர் பாடி இருக்கிறாரு. ஒன் மோர் சாங், அதுதான் ஒரு லவ் ஃபீலிங் உள்ள, லவ் ஃபெயிலியர் உள்ள சாங். எனக்காக பிறந்தாயே எனக்காக இருந்தாயன்னு ஒரு பாட்டு. ஏ ராகம் ஒருதலை ராகம் 1980 நான் ஒருதலை ராகம் படத்துல இது பண்ணேன். என்னுடைய பாட அந்த சூப்பர் ஹிட்டான பாட்டோட அந்த ஒருதலை ராகம் என்ற வரியை எடுத்து ஒரு காதலோட வலியை பிடிந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் மகன் குரலரசனே அந்த பாடலை எழுதி அந்த பாட்டை அதுல இது பண்ணிருக்காரு. அந்த பாட்டு ஒரு வெரைட்டியா இருக்கு. ஆக இந்த படத்தில் காத்தாக சிம்பு அவர் பாடியிருக்கிறார். அடுத்தது கிங்காங்க போல குரலரசனும் நம்முடைய ஸ்ருதிகாசனும் பாடியிருக்கிறார்கள். அந்த பாட்டை மதன் கார்கி எழுதியிருக்கிறார். மாமம் வெயிட்டிங் அந்த பாட்டு டி ராஜேந்திரன் சுசித்ராவும் பாட அந்த பாடலை நம்முடைய மதன் கார்கி எழுதியிருக்கின்றார். ஆக 2 பாட்டை மதன் கார்கி எழுதியிருக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா பாட்டை அது யுகபாரதி எழுதியிருக்கிறாரு, அவர் இளையராஜாவோட வாரிசு. ஆக இந்த படத்தில் பார்த்தால் ஒருதலை ராகம் பாட்டை பாடினது யாருன்னு கேட்டாக்கா சிம்பு. ஒரு லவ் ஃபெயிலியரோட பாட்டை, அவரோட காதலோட வலிய உணர்ந்து சிலம்பரசன் பாடின அந்த பாட்டு ஒரு மன்மதன் படத்துல இருக்கக்கூடிய காதல் வளர்த்தின் மாதிரி அது ஒரு வெரைட்டியை கொடுத்திருக்காரு. அந்த பாட்டை ஒருவேளை பேக்ரவுண்டா பயன்படுத்தினா அதுக்கு யார் பயன்படுத்துன்னு என் படங்கள்லாம் வீணை வித்வான் பெரிய மேதை நம்முடைய பாசாதியோட சன்
அந்த அளவுக்கு விருதுகள்லாம் பெற்ற ஸ்ரீராம் பாஸ்தாரதி ஒரு வருஷம் பாடியிருக்காரு. அந்த பாட்டை என்னோட பையன் குரல் எழுதியிருக்கான். ஆக பாஸ்தாதியோட வாரிசு, ஆக உலகநாயகன் கமலஹாசனுடைய வாரிசு ஸ்ருதிஹாசன், அதே போல நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வாரிசு மதன் கார்கி அவர் எழுத, அதே போல இசைஞானி இளையராஜோட மகன் அடுத்த வாரிசு யுவன் சங்கர் ராஜா அந்த பாட்டை இன்னொரு பாட்டு அந்த வாரிசு இது பாட, இன்னும் எல்லா டி ராஜேந்திரோட வாரிசான சிலம்பரசன் குரலரசன் இப்படி இணைய ஸ்ரீராம் பாஸ்தாரி அவர் வீணை பாஸ்தாருடைய அடுத்த தலைமுறை, இப்படி இந்த படத்திலே இந்த இளைய தலைமுறைகளுடைய உணர்வுகள்லாம் பிரதிபலிக்கல கூட ஒரு வித்தியாசமான ஒரு ஆல்பத்தை இது நம்மள படத்தை இவர் கொடுத்திருக்காரு. இது இன்னொரு வித்தியாசம், இன்னொரு வாரிசு என்னன்னா, வழக்கமே என்னோட படத்தை சிம்பு சீனியர்ஸ் வெளியிட்டு இந்த படத்தை என்னுடைய மறைந்து விட்ட அதாவது மறைந்த இயக்குனர் என்னுடைய இனிய நண்பர் ராமநாராயணன், இயக்குனர் மாமேதை ராமநாராயணன் இருக்கிறாரே, அவருடைய ஆசையுடன் அதாவது அவருடைய தாய் தந்தை ஆசையுடன் ராமநாராயணனுடைய மகன் புதல்வன் தேனாண்டால் பிலிம்ஸ் நம்முடைய முரளி அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் உரிமை பெற்றிருக்கிறாரு. அவர் வெளியிட்டார். அவரும் ஒரு அடுத்த ஜெனரேஷன் உள்ள. ஆக இந்த படத்துல எல்லாமே காம்பினேஷன் வித்தியாசமா, இது ஜெய் ஓவர்சீஸ் வாங்கியிருக்காங்க. இப்படி அவரும் ராமநாதனோட மகன் முரளி அவரும் சேர்ந்து ரெட் கார்பெட் சார்பாக அவர்கள் ஓவர்சீஸ் இந்த படத்தை வெளியிடுறாங்க. இந்த படத்தின் ஆக்கத்துக்கு இந்த படத்தை உருவாக்க எவ்வளவோ இந்த ஒரு ட்ரெய்லர் வெளியிடுறதுக்கு கூட போராடி வெளியிட்டு இருக்கின்றேன். இன்னைக்கு இந்த பாடல் லகரி வெளியிடுறாங்க டிவி சீரிஸோட. இதை உருவாக்க எங்களுக்கு பல விதத்தில் உறுதுணையாக இருந்த புலி படத்தின் தயாரிப்பாளர், ஒரு பிஆர்ஓவாக, ஒரு எழுத்தாளராக இருந்த ஜெமினி சினிமால இருந்த எழுத்தாளர் என்னுடைய இணைய நண்பர் பி.டி. செல்லகுமார். அவர் எனக்கு அவருக்கு எதுனாலும் எதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் ஒரு நட்பா போவேன். அதே மாதிரி அவரும் ஓடியாடி இந்த அளவுக்கு என்னோட பணியாற்றக்கூடிய நண்பர் பி.டி. செல்லகுமார். அதே மாதிரி வாடு திரைப்படத்தின் ரிலீஸுக்காக என்னோட உறுதுணையாக நின்ற கோயம்புத்தூர்ல பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவகுமாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு வாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி எங்களோட புலிப்படம்னாலும் சரி வாடுனாலும் சரி தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய மன்னன், அப்புறமா டீனகர்களோட அசோக், இப்படி பல நல்ல இதயங்கள்லாம் சேர்ந்துதான். அதே மாதிரி எஸ்கே பாட்ஸ் மதன், இப்படி பல நண்பர்கள் வாழ்க்கையில டி ராஜேந்தருக்கு பக்கபலமா உறுதுணையாக இருந்த பக்கத்துல நம்ம நண்பர் சின்ன சிரிக்கிறாரு. அன்று தொட்டு இன்று வரை என்னோட படங்களோட வியாபார தொடர்பு இருக்கக்கூடிய சின்ன, அன்றிலிருந்து இந்த வரை டி ராஜேந்தரோட பிஆர் என்று சொன்னால் விபி மணி, அதே மாதிரி விபி மணியோட உதவியாளர் செல்வருக்கு, அப்புறமா என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது என் பையனை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன இது, அது மட்டும்தான். சிலம்பு விரைவிலேயே இந்த ஆடியோ சிடிய இந்த பாடல்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு சக்சஸ் மீட்டிங்ல நிச்சயமா அவர் உங்களை சந்திப்பாரு. இந்த இனிய மாலை பொழுதுல இது எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்லிட்டேன். இதற்கு பிறகு இந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கக்கூடிய இந்த அக்கேஷன்ல இதுல உங்களோட என்னோட வாழ்க்கையின் எல்லா படிக்கட்டிலையும் நான் முன்னேறி போனப்பெல்லாம் என்னை தூக்கி விட்ட உங்களை சந்திக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்தி பிரச்சார சபை வீடு இந்த மழைக்காலத்துல அடிபட்டு வெள்ளத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் முழுகி போனதுனால வழக்கமா நான் அங்கதான் மீட் பண்ணுவேன். அந்த இந்தி பிரச்சார சபை வீடு சிதிலமடைஞ்ச நிலையில ரெக்கார்டிங் தியேட்டர், அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட், அங்க எல்லாமே இதான நிலையில வீடு இது ஒரு இதா இருக்கிறதுனால அங்க சந்திக்க முடியாத சூழ்நிலை. எங்கடா சந்திக்கிறது, டி நகர்ல வேணும் அப்படின்னு சொல்லக்குள்ள டி ராஜேந்தருக்கு டி நகர்ல டி பேர் இருக்கிறதுனால டி நகர்ல உடனே நம்ம டி நகர் கிளப்ல உடனே இமிடியேட்டா எனக்கு இடம் கொடுத்த அசோக் அவர்களுக்கும் நம்ம டி நகர் கிளப்பை சார்ந்தவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இதை தவிர எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும், அதே மாதிரி என்னுடைய தம்பி வாசு, என்னுடைய தம்பி பாண்டி, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, படைக்கு அஞ்சாம போராடக்கூடிய எங்களுக்கு உறுதுணை. அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய பையனோட பிறந்த நாளுக்கு எல்லாரும் இங்க புரட்டுவாங்கன்னா எந்த இதுவும் கொடுக்கல, நான் கொண்டாடல. ஏன்னு கேட்டா சில பிரச்சனைகள்லாம் கடந்து நேற்று கூட கோர்ட்ல கேஸ் இருந்தது, அடுத்த வாரம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. நான் எதையுமே சட்ட ரீதியா போராடிட்டு இருக்கேன். சட்ட ரீதியா அது பெயிலபிள் கேஸ். அந்த பெயிலபிள் கேஸ்ல இன்ட்ராகேஷன் விசாரணைக்கு போகணுமா, ஒரு கேஸுக்கு 2 இடத்துல, அதாவது அபியூஸ் ஆஃப் ப்ராசஸிங் தி லா, சட்ட ரீதியா போனா ஒரு குற்றத்துக்கு ஒரு இடத்துல தான் இது போகணும், 2 இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கத்துல லாயர் இருக்கிறாரு. அதனால கோயம்புத்தூர் ஒரு கேஸ் இருக்குள்ள, மெட்ராஸ்ல இன்னொரு எஃப்ஐஆர், ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கறத சட்ட ரீதியா ஹைகோர்ட்ல போராடிட்டு இருக்கேன். அதற்கான சரியான விடை கிடைக்கும். விடை கிடைச்ச உடனே நிச்சயமா அந்த வடக்கு வடக்குரைத்தீஸ்வரர் அருளால், எல்லாம் வல்ல இறைவன் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லா, அதாவது அல்லாவின் அருளால், பிரைஸ் தி லார்ட், அந்த கர்த்தரின் அருளால், இறைவனோட நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை, தன்னம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில அந்த வடக்குகளை வென்று சீக்கிரமே இது நம்மளால படம் அடுத்த மாசமும் தேனாண்டால் பிலிம்ஸ் அவர்களோட கலந்து ஆலோசித்து
அது நிச்சயமா நல்ல நேரத்தை பார்த்து ரிலீஸ் பண்றோம். 2 பாட்டு தான் பேலன்ஸ். ஒரு பாட்டு இப்போ ஆண்ட்ரியா நடிக்க போறாங்க. சிம்பு அந்த பாட்டு எடுத்துனா கடைசியா கிளைமேக்ஸ் நான் பாடின மாமன் வெயிட்டிங் அந்த பாட்டையும் பிரம்மாண்டமான முறையில் இப்போ வந்து நயன்தாரா சிம்பு காம்பினேஷன் போட்டோகிராஃப்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆண்ட்ரியா பாட்டு எடுத்த வாரம் 2 கதாநாயகிகளை வந்து ஆண்ட்ரியாவோட அந்த சாங் வந்து இன்னொரு சாங் யுவன் சாங் சிம்பு அண்ட் ஆண்ட்ரியா பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் கிளாஸா இருக்கு. அடுத்து இந்த பாட்டு இது இன்னொரு மாஸ். இந்த பாட்டை ஷூட் பண்றோம். இது ஷூட் பண்ண பிறகு அந்த மாமன் வெயிட்டிங் அது எடுக்கிறோம். எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஏன்னு கேட்டா என்ன ஸ்டெப்பா வளர்த்து விட்ட நீங்க இந்த படத்தையும் என் மகன் குரலரசனையும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு என் மகனை வந்து சிலம்பரசனை உங்கள்கிட்ட காட்டி விட்ட மாதிரி இந்த பையன் தான் நீங்க எல்லாம் பாத்துக்கணும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்டா கூட இன்னைக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு ஒரு சுரம் இருந்தது. அது ஏதாவது பத்திரிகைகளெல்லாம் சந்திக்கணும் இன்னும் சொல்லமான்னு எனக்கு தெரியல. உடனே என்னப்பா உடனே அவங்க கேட்பாங்க கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லணும். நீ புளிக்கு பிறந்து புளியா தான் இருக்கணும். புளிக்குட்டி மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு தேவராஜ் மாதிரி ஒரு கேள்வி கேட்டுவாங்க. நீ பயப்படக்கூடாது. இன்னொரு உனக்கு சுரம் எல்லாம் என்னோட நண்பர்கள் தான். செந்தில்குமாரா இருந்தாலும் சரி யார பாலசுப்ரமணியன் எல்லாருமே நான் பேர் சொல்றேன்னா எல்லா நண்பர்களுமே புகைப்பட சித்ராமணிலாம் என் பேர் சொல்ல மாட்டியா கிராம சத்யா உங்க பேர் சொன்ன லிஸ்ட் பின்னாடி இருக்கக்கூடிய என்னோட தோழர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி அக்கேஷன்ல என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு தெலுங்குல இருக்கக்கூடிய வசந்தா கூட ఏమిటి బాగున్నారా నా అబ్బాయి ఇక్కడ ఉన్నారు ఓకే మీరు చూసుకోవాలి అంతే అందరికీ நமஸ்காரம். இன்னைக்கு வந்து இந்த கேசட் வெளியீட்டு விட இந்த ட்ரெய்லர் வெளியிடுறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த தயாரிப்பாளர் சங்கத்துல அவரோட தலைவர் தானுவா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் மேல என்னுடைய இணைய நண்பர் கதிரேசன் செயலாளர் இப்ப மன்னனா இருக்கட்டும் அத்தனை பேரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாம் விட இந்த படம் இது நம்மால ஒவ்வொரு கட்டத்திலையும் அது வந்து மோல்ட் ஆகிறதுக்கு பிடி செல்லகுமாரும் நம்மளோட காஸ்மோஸ் சிவகுமாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்க காஸ்மோஸ் சிவகுமார் இருந்திருக்கிறாரு, அவருக்கு நன்றி. பிடி செல்லகுமார் இருந்திருக்காரு, நன்றி. மன்னனுக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. முடிஞ்சனா நீங்க விருப்பப்பட்டா வந்து இது இருந்தா ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ண சொல்றேன். ஒரு பாட்டு இது பண்ண இப்ப இது நீங்க இது சொன்னா இது பண்ணிடுங்க. மேடைக்கு போகும்போது பல பேரை ஏமாத்திருக்கேன் நான். எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் கடவுளை பார்த்தேன்னா யாரும் நம்ப மாட்டான், நான் பேயை பார்த்தேன்னா 10 பேராவது நம்புவான். எங்கள் குடும்பத்துக்கு அப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நாக்கில் சனி. பாடா நம்மளை மாதிரி இவனும் படிக்காமல் வந்திருக்கான் போல இருக்கு. அப்போ தான் பராத ரவிக்கு போகுது 6 தானே. நான் சொன்னேன் அது எனக்கு பேட் நம்பர். இந்த அரண்மனை 2ல நடிக்கும்போது தான் பார்த்தேன் வால் நம்பர் 1.